இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.25 மாத இடைவெளியில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் நடைபெற இருக்கிறது. இந்த இடைவெளியில் தேர்தல் நடந்த அன்றிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இந்த மிக நீண்ட இடைவெளியில் ஒவ்வொரு தொகுதியுடைய தேர்தல் நிலவரம், அங்கே வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம் நடந்திருக்கிறது, இதில் யாருக்கு எவ்வளவு கிடைக்கப் போகிறது, இந்த கட்சியுடைய ஓட்டுகள் அந்த கட்சிக்கு மடைமாறி இருக்கிறதா அல்லது அந்த கட்சியுடைய ஓட்டுகள் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா என்று பல்வேறு வியூகங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நாம் இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் முக்கியமான ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதிகளை மட்டும் எடுத்து அவை ஒவ்வொன்றாக அந்த தொகுதியின் நிலவரம் என்ன என்று பார்ப்போம். அந்த அடிப்படையில் முதல் தொகுதியாக கோயமுத்தூரிலே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அது ஆரம்பத்திலிருந்தே அதாவது கவனத்துக்குரிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல, டெல்லியில் இருந்தும் கோவை மக்களவை தொகுதி முக்கியமானதாக கவனிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தேர்தல் அன்று, அதாவது வாக்குப்பதிவு தினத்தன்று என்ன நடந்தது, அதற்கு பிறகு இந்த வாக்குப்பதிவை வைத்து என்னென்ன யூகங்கள் அங்கே வைக்கப்பட்டு வருகின்றன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அதாவது அங்கே அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கணபதி ராஜ்குமார், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அண்ணாமலை உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இவர்களில் இந்த மூவருக்கும் இடையில்தான் மிக கடுமையான போட்டி. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதிமுகவுடைய கொங்கு தளபதி என்று வர்ணிக்கக்கூடிய SP வேலுமணி இந்த முறை அங்கே வந்து அதிமுகவின் தேர்தல் வேலைகளுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தேர்தல் தினத்தன்று காலையிலிருந்து அதிமுகவுக்கு உற்சாகமான தகவல்கள் வந்து கொண்ட நிலையில் மதியத்துக்கு மேல் ஒரு 2 மணிக்கு மேலே என்னாச்சுன்னா, அதிமுக ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு உழுவது போல என்று ஒரு சில தகவல்கள் வேலுமணிக்கே வந்திருக்கின்றன. உடனடியாக பதட்டமான SP வேலுமணி இது குறித்து கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கிற அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகளை, பூத் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு, என்னப்பா நம்ம ஓட்டு ஏதோ தாமரைக்கு போகுதுன்னா சொல்கிறாங்க, அப்படியா என்று அவற்றை உறுதிப்படுத்துவதற்காக விசாரித்திருக்கிறார். அப்போது அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஏனென்றால் இங்கே பூத்திலே இருப்பது திமுகவுடைய ஏஜென்ட்டுகளும் அதிமுக நம்மளுடைய ஏஜென்ட்டுகளும் தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டுகளே பெரிய அளவில் இல்லை. அவர்கள் வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து இங்கே அதை பிரச்சாரத்துக்கு மட்டுமல்ல பூத்திலும் கொண்டு அமர வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியூர் ஆட்கள் என்பதை நாம் தான் கண்டறிந்து திமுக அதிமுக இருவரும் சேர்ந்து அந்த வெளியூர் ஆட்களை வெளியேற்றியிருக்கிறோம். பிஜேபி தரப்பில் போட்டிருந்த ஆட்களை வெளியேற்றியிருக்கிறோம். அதனால் நாங்கள் பார்த்துட்டு வரோம். நம்ம ஓட்டு முற்று முழுசாக சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலை ஓட்டு இரட்டை இலைக்குத்தான் விழுந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்கள் சொல்ல, அப்போதுதான் வேலுமணி சற்று கூலாகி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. அதாவது தேர்தலுக்கு ஒரு சில நாட்கள் முன்பாக அங்கே இருக்கிற லோக்கல் திமுகவுடைய நிர்வாகிகளிடமிருந்தே வேலுமணிக்கு ஒரு சில முக்கியமான தகவல்கள் பாஸ் பண்ணப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் சற்று சுணக்கமாக இருக்காங்க, அதனால் அவங்கள நீங்கள் கவனிங்க, ஏன்னா இங்கே போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்குமாகத்தான் இருக்கணும், இதில் இன்னொருத்தர் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, அதனால் ஆங்காங்கே சில இடங்களில் அதிமுக பூத் நிர்வாகிகள் சற்று சுணக்கமாக இருப்பதாக ஒரு தகவல் வருது, அதனால் பார்த்துங்க என்று வேலுமணிக்கு தேர்தலுக்கு சில நாட்கள் முன்பாக திமுகவிடமிருந்து சில தகவல்கள் பாஸ் பண்ணப்படுகிறது. அதை என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வேலுமணி அதை செக் பண்ணுறாரு. அப்போ ஒரு சில இடங்களில் ஆமாம் இப்படி நடக்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு தெரிய வந்த உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கு வேலுமணி சிறப்பு கவனம் எடுத்து இன்னும் கூடுதலாக அங்கே பணத்தை செலவு செய்கிறார். கிட்டத்தட்ட பூத் செலவுக்கு மட்டுமே பல கோடிகள் அங்கே இறக்கப்பட்டிருப்பதாகவும், அதை எடுத்து வாக்குக்கு பணம் கொடுப்பது, ஒரு ஓட்டுக்கு 250 ரூபாய் வீதம்
அதற்கும் சில 10 கோடிகளை எஸ்பி வேலுமணி தரப்பு செலவழித்திருக்கிறது. இந்த பேக்ரவுண்டில் தான் அவர் நிம்மதியாக இருந்திருக்காரு. ஆனால் அன்று மதியத்துக்கு மேல் இப்படி ஒரு தகவல் வர, அதாவது இரட்டையிலை ஓட்டுகள்லாம் தாமரைக்கு போகுது அப்படின்ற தகவல் வர, இல்லையே நம்ம அப்பையே அங்கங்கே நடந்த குளறுபடிகளெல்லாம் சரி செஞ்சிட்டோமே, மீண்டும் எப்படி நடக்கும் என்று அவர்கள் வேலுமணி சரிபார்த்த போதுதான் அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் இல்லை எந்த விதத்திலும் அப்படி ஆக வாய்ப்பில்லை, எல்லா ஓட்டும் அதிமுகவுக்கான ஓட்டுகள் அதிமுகவுக்கே விழுது, இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா சில இன்புட்டையும் அவங்க வேலுமணிக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் சூலூர், கவுண்டம்பாளையம் மற்றும் பல்லடம், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் அதிகபட்ச கிராமப்புறங்களாக இருக்கிறவை. அதே போல் கோவை வடக்கு, கோவை தெற்கு மற்றும் சிங்காநல்லூர், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் அர்பன் ஏரியாக்கள், இங்கே நகர்ப்புறங்கள் கொஞ்சம் அதிகம். இந்த நிலையில் அந்த கிராமப்புறங்கள் அதிகமுள்ள அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. அதான் அதிமுக திமுக ரெண்டும் தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறது பாஜகவை விட. அதே போல் இந்த அர்பன் ஏரியாவில் கோவை தெற்கு, கோவை வடக்கு மற்றும் சிங்காநல்லூர், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் கிராமப்புறத்தை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வாங்கிய வாக்குகளை விட இங்கே அதிகம் வாங்கியிருக்காங்க. நகர்ப்புறத்தில் அண்ணாமலைக்கு டவுனில் ஒரு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, அந்த இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் கிராமப்புறங்கள் நிறைந்த அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக பெற்ற வாக்குகளை விட நகர்ப்புறங்கள் அதிகமாக உள்ள இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக அதிகம் வாங்கியிருக்கு என்றும் ஒரு இன்புட்டு வேலுமணி அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அதுவும் என்னென்னா, இது பாஜகவுக்கு உள்ளே நடக்கிற போட்டி தான். இதில் அவர்கள் திமுகவை விடவோ அதிமுகவை விடவோ இந்த 3லும் அதிகம் வாங்கவில்லை, இந்த 3லும் அதிகம் வாங்கவில்லை. அதனால் இதுதான் அவர்களோட ஆக்சுவல் பாஜக வாங்கிய ஓட்டுகளின் நிலவரம் இதுதான் என்றும் ஒரு தகவல் வேலுமணிக்கு எக்ஸ்ட்ராவாக அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் வேலுமணி சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடமும் தேர்தல் முடிந்த அன்று இரவு இது குறித்து விளக்கியிருக்கிறார் எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் திமுக தரப்பில் என்ன பண்ணாங்க என்று கேட்டீர்கள் என்றால், திமுக கோவை மக்களவை தொகுதியை ஏற்கனவே அந்த கட்சியின் கூட்டணியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் 2019 கோவை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் 2024 பார்லிமெண்ட்டில் கோவை திமுக தானே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்ததே இங்கே அண்ணாமலை போட்டியிடப் போகிறார் என்ற தகவல்களை அடிப்படையாக வைத்துதான். அதுக்கு முன்பே என்னதான் இருந்தாலும் 2019 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட இடம். அதனால் 2024 திமுக போட்டியிடுவதற்கு ஏற்றதாக இருக்கிறதா, திமுகவுடைய உள்கட்டமைப்பு மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அந்த பலம் அண்ணாமலைக்கு இருக்கிற அப்படி ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் இருக்கா என்று திமுக தரப்பில் பிரத்யேக சர்வே நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் கோவையில் திமுக போட்டியிடலாம் என்ற முடிவுக்கே வருகிறது. அதனால் முதல் கட்ட அந்த ஆய்விலேயே தனக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது கோவை என்ற முடிவை அடுத்து தான் கோயம்புத்தூரில் நாங்கள் காலே பதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், இப்போது வரை சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய செலெக்ஷனு. இதனால் செந்தில் பாலாஜியுடைய அந்த டீமும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு கூடுதலாக திமுக ஐடி விங் சார்பாக ஒரு டீமை திமுகவின் தலைமை கோயம்புத்தூரிலே கிளம்ப இருக்கிறது. அவர்களுக்கு இந்த வெளியே போய் அதாவது மைக் பிடிச்சி பரப்புரை பண்ணுறது அல்ல அவங்க வேலை. அங்கே இருந்த கிட்டத்தட்ட 20 நாட்களும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று திமுக அரசின் சாதனைகள், மோடி ஏன் மீண்டும் பிரதமராக வரக்கூடாது, அதற்கு அண்ணாமலை ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது குறித்த இந்த விஷயங்களை டோர் பை டோராக கோவை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் சென்று இந்த விஷயங்களை சுவரொட்டிகள் மூலமும் நேரடி உரையாடல் மூலமும் செய்வதுதான் அந்த டீமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அவர்கள் அதை ஒரு பக்கம் கச்சிதமாகவே செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் எங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் நாங்கள் இங்கு போட்டியிடுகிறோம், அதனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க. அதிமுக இப்படி சொல்கிறாங்க, திமுக இப்படி சொல்கிறாங்க,
சரி பிஜேபி இங்கே என்ன வியூகம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் கேட்டோம். ஏனென்றால் பிஜேபி இங்கே அண்ணாமலை போட்டியிடுவதால் தான் இங்கே ஒட்டுமொத்த கவனமும் தமிழ்நாடு மட்டுமல்ல டெல்லியின் கவனமும் இங்கே குவிவதற்கு காரணமே அண்ணாமலை போட்டியிடுவதுதான். அந்த அடிப்படையில் அண்ணாமலை இங்கே என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு விசாரிக்கும் போது ஏற்கனவே அதிமுக தரப்பில் அவங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைக்காக வெளியூர் ஆட்கள் இங்கே வேலை செய்தது உண்மை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது, அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூரிலே போட்டியிடுவது என்று முடிவு செய்த பிறகு அவர் இணையதளத்திலே அதாவது வாலண்டியராக வேலை செய்வதற்கு அண்ணாமலைக்கு தேர்தல் பணி ஆற்றுவதற்கு ஆட்கள் வேண்டும் என்று அவர்களுடைய வட்டாரத்திலே இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் சுமார் 28,000 பேர் தமிழ்நாடு மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்தும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கிருந்தெல்லாம் 28,000 பேர் நாங்கள் அண்ணாமலைக்காக வேலை செய்ய தயார் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களிலிருந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமானவரை செலக்ட் செய்து அவர்களை தேர்தல் பணியில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் முழுக்க அண்ணாமலைக்காக தேர்தல் பணியாற்றியது. இடையிலே பாஜகவினுடைய கோவையின் முக்கிய புள்ளிகள் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரே அண்ணாமலையுடைய ஸ்பீடை கொஞ்சம் ரசிக்கவில்லை என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனாலும் அண்ணாமலையுடைய தேர்தல் பணி இவ்வளவு வேகமாக விறுவிறுப்பாக நடந்ததற்கு காரணம் முழுக்க வெளியூர் ஆட்கள் தான் என்பதை பாஜக தரப்பிலும் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து ஒரு மெக்கானிசமாக நாங்கள் பண்ணோம் அப்படின்றாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் வெறும் அந்த சூரொட்டி விநியோகம் செய்வதற்கும் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்பதற்கும் மட்டுமல்ல, அவர்கள் இன்னொரு முக்கியமான வேலையையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த விண்ணப்பித்த 28,000 அந்த வாலண்டியர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணாமலைக்கு தெரிந்தோ தெரியாமலோ கோவை தொகுதியில் அண்ணாமலைக்காக செலவும் செய்திருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போகிறது. இப்போ கிராமப்புறங்களில் போனீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த ஊர் கோவிலுக்கு என்ன தேவை, இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டுமா, எத்தனை லட்சம் வேணும், 2 லட்சமா 3 லட்சமா, உடனடியாக அவர்கள் அதை அளித்திருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே கட்டுமான பொருட்கள் அதை அவர்கள் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். கேஷா தர வேண்டாம் அப்படின்னா கட்டுமான பொருட்களாக சிமெண்ட் மூட்டைகளோ கம்பிகளோ இப்படியாக பல்வேறு கட்டுமான பொருட்களையும் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தான் நடந்திருக்கிறது என்று பாஜக தரப்பில் சொல்கிறார்கள். இவ்வாறு அந்த அண்ணாமலைக்காக வந்த வாலண்டியர்கள் அவர்கள் வெறும் வாக்கு சேகரிப்பது என்ற பணியை மட்டுமல்லாமல் தங்களுடைய எக்கனாமிக்கல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அண்ணாமலைக்காக அங்கே செலவு செய்திருக்கிறார்கள். இடையில் அண்ணாமலை வந்து ஓட்டுக்கு ₹1 கூட நான் கொடுக்க மாட்டேன் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இது பற்றி நாம் பாஜக தரப்பில் கேட்டோம். ஏங்க, அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு, ஆனால் பாஜக தரப்பில் இப்படி செலவு பண்ணியிருக்காங்களே என்று கேட்டபோது, இதெல்லாம் தேர்தல் காலத்திலே ஒரு நாள் அண்ணாமலையிடம் நாங்களே கேட்டோம், இப்படி பல்வேறு கோவில்களுக்கு உதவி செய்து வருகிறோம், ஆனால் இதை ஓட்டுக்காக கொடுக்கலாமா என்று கேட்டபோது அண்ணாமலை அதை கடுமையாக கண்டித்தார். ஓட்டுக்காக பணம் கொடுக்கக்கூடாது என்று கண்டித்தார் என்பதையும் பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அண்ணாமலை என்ன நம்புகிறார்னா, நான் 60,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று அமித்ஷாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலை தேர்தல் நாளுக்கு அடுத்த நாள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல் மத்திய உளவுத்துறை இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது, அப்படி இருந்தாலும் 20,000 ஓட்டு வித்தியாசத்திலாவது அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று மத்திய உளவுத்துறையும் ஒரு ரிப்போர்ட் டெல்லிக்கு கொடுத்துருக்கு. அதனால் அண்ணாமலை வெற்றியை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை போட்டியிடுவதை வைத்து பாஜக மிக கடுமையான தேர்தல் செலவு செய்திருக்கிறது, இங்கே ஓட்டுக்கும் பணம் கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் முடிந்து அடுத்த நாள் கூட மிச்சம் வச்ச இடங்கத்தில் கூட போய் ஓட்டுக்கு பணத்தை பிஜேபிக்காரங்க விநியோகம் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில் அண்ணாமலை வெளிப்படையாக பத்திரிகையாளர் மத்தியில் சொல்வது போல அவருடைய தேர்தல் பணி இல்லை என்று திமுக அதிமுக தரப்பிலே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். சரி, இப்போ இயல்பாக என்ன இந்த தேர்தல் வாக்கு சதவீதத்தை வைத்து என்ன நடக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே கோவை தொகுதியில்
63.8% வாக்குகள் பதிவாகின. ஆனால் இப்போது 2024 64.8% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. எக்ஸ்ட்ரா 1% தான் பதிவாயிருக்கு. அதனால் ஒரு பெரிய எழுச்சியோ, அதாவது அண்ணாமலை போட்டியிடுகிறார், இவர் போட்டியிடுகிறார், அவர் போட்டியிடுகிறார் என்று அவருக்காக தானாக முன்வந்து ஒரு பெரிய எழுச்சி வாக்குப்பதிவில் இருந்ததாக எந்த விவரமும் இல்லை. இப்படி ஒரு கணக்கு போட்டால் கூட பாஜகவால் முதல் இடத்துக்கோ 2ஆம் இடத்துக்கோ வருவதே சற்று சிரமம்தான் என்பதுதான் இங்கே இருக்கிற தேர்தல் கணக்கு. ஏனென்றால் இங்கே ஒரு புதிய அலை எதுவும் உருவாகவில்லை. ஒரு 80% வாக்குப்பதிவு ஆயிருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கலாம். இவருக்கான அலை வந்திருக்கு, இவருக்கு ஆதரவு அலை இருக்குது, இவருக்கு எதிர்ப்பு அலை இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை நாம் ஏற்கலாம். ஆனால் 2019 தேர்தலை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1% வாக்குகளே அதிகம் விழுந்திருக்கிற நிலையில் இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்க தேர்தல் கணக்குகளின்படி வாய்ப்பில்லை என்பதுதான் தேர்தல் பார்வையாளர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதுதான் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் தேர்தலுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலவரம். அதாவது திமுகவினர் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள், அதிமுக 2ஆம் இடம் பெறும் என்று திமுகவினர் சொல்கிறார்கள். ஆனால் அதிமுகவினரோ திமுகவுக்கு கடுமையான போட்டியை கொடுத்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். திமுக அதிமுக ரெண்டுமே சொல்கிற ஒரே கருத்து என்னவென்று கேட்டால், இங்கே பாரதிய ஜனதா கட்சி 3ஆம் இடத்துக்கு செல்வதுதான் தேர்தல் கணக்குகள், தேர்தல் வாக்கு சதவீதம் சொல்கிற உண்மையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே இவர்களுடைய யூகங்கள், கணக்கீடுகள், மதிப்பீடுகள். இவற்றுக்கெல்லாம் இறுதி விடை ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.